and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? வாழைக்காய் கோலா உருண்டை அதை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த கோலா உருண்டை செய்யறதுக்காக நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. அந்த வாழைக்காயை நம்ம வேக வைக்க போறோம். கொஞ்சமா தண்ணி ஆல்ரெடி நான் குக்கர்ல சேர்த்துட்டேன். இப்போ அந்த கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்து நம்ம வேக வைக்கலாங்க. ஒரு 4 விசில் மட்டும் விட்டா போதும். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அண்ட் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை வேக வைக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. குட்டி குக்கர் பாருங்களேன், எவ்வளோ கியூட்டா இருக்கு. நான் எப்ப பார்த்தாலும் கையில வச்சுட்டே தான் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. வாழைக்காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த தோலை மட்டும் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்க போறோங்க. பாத்தீங்களா, பர்ஃபெக்டா மேஷ் பண்ணியாச்சு. ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேன் வச்சிருக்கேங்க. இப்போ பேன்ல 2 ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 7 to 8 பல் பூண்டை அது கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். 5 to 6 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை இப்போ சேர்த்துக்கிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணா போதும். உப்பையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ அதை கூல் டவுன் பண்ணி அரைச்சி நான் வச்சிருக்கேங்க. நம்ம எல்லாத்தையும் அரைச்சோம் இல்லையா, அதை அந்த வாழைக்காய் கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோங்க. நீங்க ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையில கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணேன். இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இது போல் நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டோவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன பேன்ல நம்ம எண்ணெயை சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்க போறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கோலா உருண்டையை ஃப்ரை பண்ணிக்க போறோங்க. ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த வாழைக்காய்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்க மீல் மேக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாப்பாடு சாம்பாரும் வச்சுக்கோங்க. இது பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ். வாழைக்காய் கோலா உருண்டை ரெடியோ ரெடி.